ஹாய் குட் ஈவினிங் நட்புக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாங்க அப்துல் கலாம் ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்காருங்க இளைஞர்களுக்காக. அதில் முக்கியமான ஒன்று வந்து கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கனவு காணுங்கள்னு அவர் சொல்கிறது தூங்கிக்கிட்டு காண்ற கனவு இல்லை. அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம். எந்த ஒரு கனவு வந்து உங்களை தூங்க விடாமல் செய்யுதோ அதுதான் வந்து உண்மையான கனவு, லட்சிய கனவு. தூங்க விடாமல் செய்கிற கனவு, அதாவது நம்மளை உழைக்கிறதுக்கு உத்வேகப்படுத்துகிற கனவு. அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குதுங்க. ஒரு ஊரில் ஒரு பால்காரன், சின்ன வயசு பையன், ஒரு 25 வயசு பையன் இருந்துக்கிறான். பால் விற்கிறவன். அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, பாட்டியை தான் வளர்க்குறாங்க. அந்த பாட்டி வந்து அவங்க அந்த பசுக்களை எல்லாம் பராமரித்து பாலை கறந்து கொடுத்தா கொண்டு போய் விற்றுட்டு வருவான். அதுதான் அவனுடைய வேலை. அப்போ சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து பக்கத்து ஊரில், அப்போல்லாம் ராஜாக்கள் காலம், பக்கத்து ஊரில் ஜமீன்தார் வீட்டில் ஒரு விசேஷம். அவங்க ஃபுல்லாக எல்லா பாலையுமே அவங்க வாங்கிக்கிறேன்ட்டாங்க, நீ போய் இங்கே கொடுத்துட்டு வா அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி தான் சொல்கிறாங்க. டே அண்ட் நைட் அவன் பாட்டுக்கு உட்காந்து தூங்குறது, வேலையே என்னென்னா கனவு காண்றது தான். தாய் தகப்ப இல்லாத பிள்ளைன்னு கொஞ்சம் செல்லமாக வளர்ப்பாங்க, ஆனாலும் கண்டிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கனவு கண்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லாத. அது எப்படி கனவுனா, பெரிய பணக்காரனா கோடீஸ்வரன் ஆகிற மாதிரியும் அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் கனவு வருதுன்னு சொல்லுவான். அப்போ அவங்க அப்பப்போ கண்டிப்பாங்க சொல்லுவாங்க, பகல் கனவு காணாதுன்னு. ஒவ்வொரு வாட்டி அவன் சொல்லும் போதும், ஆகாயத்தில் கொட்டை கட்டுற கனவாக தான் உனக்கு வருது. மாதிரி கேனோ இந்த மாதிரிலாம் வந்து உடையாத பொருட்களெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக மண் பாத்திரம் தான். அப்போ மண் களையத்தில் தான் வந்து பாலை கறந்து கொடுத்து விட்றாங்க. அவன் எடுத்துகிட்டு போகும்போதே அவனுக்கு எப்பயும் போல் வர்ற கனவு வருது. அதில் வந்து இளவரசி வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரியும், இவன் வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரனான மாதிரி அப்படி ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன வருதுன்னா, இவன் கொண்டு போகிற பாலை வந்து ஜமீன்தார் வீட்டில் அந்த பாலை வச்சு ஸ்வீட் செஞ்சுட்டு, பால் கொண்டு வந்த கொடுத்த பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ஜமீன்தாரோட பொண்ணு சொல்கிற மாதிரியும், இவன் வந்து ஜமீன்தார் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் முடியாதுன்னு தலையாட்டுற மாதிரியும் கனவு வருது. முடியாதுன்னு தலையாட்டவும் தலையில் வச்சுட்டு போனால் பால் களையம் கீழே விழுந்து ஃபுல் பால் கொட்டி போயிடுது. எங்கே என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்படி தாங்க நிறைய பேர் கனவு காணுங்கள்னு சொன்னாக்க இந்த மாதிரி கனவு காண்றாங்க. சொல்லுவார் அப்துல் கலாம் ஐயா, என்னென்னா, ஒரு தடவை வர்றது வந்து கனவு, 2 வாட்டி வந்தால் அது நம்ம மனசில் இருக்கிற ஆசை, பல தடவை அந்த கனவு வந்துச்சுன்னா அது லட்சியம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அந்த பல தடவை வர்ற கனவுமே நம்மளை தூங்கிக்கிட்டு காண்ற கனவு கிடையாது. அந்த கனவு வந்து நம்மளை தூக்கத்தை கெடுக்கிற கனவாக இருக்கணும், நம்ம முன்னேறணுங்கிற உத்வேகத்தை கொடுக்குற கனவாக இருக்கணும். தாங்க நட்புக்களே, இப்படி ஒரு தப்பான கனவு காண்ற ஆள் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பாங்க. பார்த்துட்டு கேட்டு கோவிச்சாலும் பரவாயில்லைங்க. கனவு காணுங்கிறத தப்பாக எடுத்துக்காமல் இருந்தால் சரிதுங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல்.